தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் SRS தமிழ் வானொலிக்கும் வானொலியின் உரிமையாளர் ரவிஷான் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் இனிய அன்பான உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பணிவான வணக்கங்கள். இன்று லண்டன் நோர்த்தோல் பகுதியில் வசிக்கும் வதனி ஸ்ரீதரன் அவர்களுடைய எழுத்தாக்கத்தில் உருவான சொன்னது நீதானா என்னும் ஓர் அருமையான இசையும் கதையுடன் உங்களை மகிழ்விக்க வந்திருக்கும் உங்கள் அன்பின் பாபு சுரேஷ், பிரான்ஸ் லாக்குர்ன என்னும் பகுதியிலிருந்து. இசையும் கதையும் சொன்னது நீதானா. லண்டன் நோர்த்தோட் பகுதியில் வசிக்கும் வதனி ஸ்ரீதரன் அவர்களுடைய எழுத்தாக்கத்தில் அம்மா கூப்பிடுவது கேட்டு தான் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு மெல்ல எழுந்த வித்யா காலை இழுத்தவாறே நடந்து சென்று, என்னம்மா என்றாள். மணி 2 ஆகிறது, இன்னும் சாப்பிடவில்லையா கேட்ட அம்மாவிடம், எனக்கு பசிக்கவில்லையம்மா என்றாள். இப்படியே சொல்லி சொல்லி பாதியாய் மெலிந்து விட்டாய். பெருமூச்சை விட்டபடி, என்ன மாதிரி இருந்த புள்ள. சரி சரி, பக்கத்து வீட்டு கனகம்மா அக்கா முறுக்கு சுட வர சொன்னவ, போட்டு வாரன், நீ சாப்பிடு புள்ள சொல்லிவிட்டு சென்ற அம்மாவை இரக்கத்துடன் பார்த்தாள் வித்யா. பாவம் அம்மா, எவ்வளவு கஷ்டங்கள் கவலைகள். இந்த 50 வயதில் கணவனை இழந்து கொடுமை ஒரு புறம், ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு என்று இருந்த மகளும் செல்விழுந்ததால் சரியாக நடக்க முடியாத நிலைமை. அவளின் நினைவு பின்னோக்கி சென்றது. நாட்டில் பிரச்சனை தான் இருந்த போதும் வாழ்க்கை சந்தோஷமாக சென்றது. அவள் வீட்டில் ஒரே மகள், ஒரு மகள் என்ற செல்லத்துடனே வளர்ந்து வந்தாள். அம்மாவுக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லையே என்ற கவலை தான். வித்யாவுக்கும் அந்த கவலை சில நேரம் வருவதுண்டு. அவளின் சிநேகிதி பிருந்தாவை பார்க்கும் பொழுது, பிருந்தாவுக்கு ஒரு அக்கா 2 தம்பி என்று ஒரே கலகலப்பான குடும்பம். அதை பார்க்கும் பொழுது தனக்கு ஒரு அக்காவோ தம்பியோ இல்லையே என்ற கவலைப்படுவாள். ஆனால் பிருந்தா சொல்லுவாள், உனக்கு என்னடி, நீ ஒரு செல்ல பிள்ளை, எவ்வளவு நல்லா இருக்கிறாய். பிரச்சனைகளால் பள்ளிக்கூடம் சில நாட்கள் மூடுவதும் திறப்பதுமாக படிப்பு சென்று கொண்டிருந்தது. ஒருவாறு வித்யா மேல் படிப்புக்கு சென்றாள். அப்போதுதான் கௌதமனை முதலாக சந்தித்தாள். இவளும் பிருந்தாவும் சைக்கிளில் பள்ளிக்கூடம் போகும் பொழுது அவனும் அதே பாதையால் தான் வருவான். அவளின் பார்வை வித்யா மீது படிந்து இருப்பதை வித்யா பல முறை கண்டிருக்கின்றாள். ஏன், பிருந்தா கூட கவனித்தது உண்டு. இந்த ஆள் வருகிறான் என்று சொல்லும் அளவுக்கு அவன் வித்யா போகும் இடமெல்லாம் வந்தான். வித்யாவுக்கு எரிச்சலாக வரும். யாரும் பார்த்தால் என்ன சொல்லுவார்கள், இவனுக்கு வேறு வேலை இல்லை என்று மனதுக்குள் திட்டுவாள். ஒரு நாள் பிருந்தா வரவில்லை. இவள் மட்டும் வேகமாக போய்கொண்டிருந்தாள். சாடையாக அவன் வருகின்றானா என்று கடைக்கண்ணால் பார்த்தாள். அவனும் சற்று அவளுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தான். இவள் பள்ளிக்கூடத்து திருப்பத்தில் சைக்கிளை திருப்பவும் அவன் அவளை அவசரமாக கடந்து, பெயர் அறியலாமா என்றான். வித்யா முழிந்து பார்க்கவும் அவன் மெல்ல சிரித்தபடி, இந்த முனி நல்லா இல்லையே என்றான்.
அவன் சொன்ன விதம் வித்யாவுக்கு சிறு சிரிப்பை வரவழைத்தது. அவன் கண்டுகொள்ளாமல் முகத்தை மறைத்து கொண்டான். ஆனால் அவன் கண்டுகொண்டு வேறு ஏதோ கூற முன் வித்யா வேகமாக சைக்கிளை மிதித்து பள்ளிக்கூடத்துக்குள் சென்று விட்டாள். அன்று முழுவதும் அவனின் நினைப்பாகவே இருந்தது. கோபமும் சந்தோஷமாக இரு மனநிலையில் வித்யா இருந்தாள். யாரோ படபட என்று கதவை தட்டும் சத்தம் கேட்டு வித்யா திடீரென்று நிஜத்துக்குள் வந்தாள். சாப்பாடு அப்படியே அலைந்தபடியே இருந்தது. நல்ல வேளை அம்மா இன்னும் வரவில்லை என்று நினைத்தபடி மெல்ல எழுந்து கதவை திறந்து பார்த்தாள். பக்கத்து வீட்டு பாலன் நின்று கொண்டிருந்தான். இவளை கண்டவுடன் சிரித்துப்படி, அக்கா இந்தாங்கோ, இதை அம்மா உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னவ என்று சொல்லி கொடுத்து விட்டு அவன் ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான். அவன் தந்த கதை புத்தகங்களை வைத்துவிட்டு சாப்பாட்டை கொட்டிவிட்டு கை கழுவவும் அம்மா வரவும் சரியாக இருந்தது. வித்யா வித்யா என்று அழைத்தபடியே வந்த அம்மா, கனகமக்கா உனக்கு முறுக்கு தந்தவர், தேநீருடன் சாப்பிடு என்றார். தேநீருடன் வெளியில் போட்டுக்கொண்டிருந்த கதிரையில் போய் இருந்தாள் வித்யா. இனிமையான மாலை நேரம். முன் வாசலில் நின்ற மல்லிகை மலர்கள் மலரத் தொடங்கி இனிமையான வாசனையை பரப்பிக் கொண்டிருந்தது. அந்த நறுமணத்தை கண்மூடி ரசித்தவளின் மனதில் அந்த பாடல் ரீங்காரமிட்டது. என்ற அவளின் அன்பு தோழி மாதகியின் அழைப்பில் நிஜத்துக்கு வந்தாள் வித்யா. அவளை பார்த்து சிரித்தபடி, என்னடி
இன்னைக்கு லேட் ஆகிவிட்டது என்றாள். அதுவா, இன்று வேலையால் வரும் பொழுது கொஞ்சம் பொருட்கள் வாங்கி வந்தேன், அதுதான். இந்தா, உனக்கும் ரமணிச்சந்திரனின் கதை புத்தகம் வாங்கி வந்தேன் என்று கொடுத்தாள். தேங்க்ஸ் அடி, நீ ஒரே வாங்கி வருகிறாய், காசும் வாங்க மாட்டாய் என்றாள் வித்யா. பெரிய காசு போடி, அன்புதான் முக்கியம் என்றால் சிரித்தபடி மாதங்கி. வளமை போல் மாதங்கியின் அன்பில் வியந்தபடி வித்யா அவள் கன்னத்தில் புலிவிழ சிரிக்கும் அழகை ரசித்தாள் மாதங்கி. நல்ல அழகி, இடைவரை தொங்கிய கூந்தலும் நல்ல நிறத்துடன் ரொம்ப அழகாக இருப்பாள். வித்யா கூட ஒரு காலத்தில் மிக அழகாகத்தான் இருந்தாள். அவளின் அழகை பற்றி கௌதமன் சொல்லாத நாட்களே இல்லை. அவன் இப்போ ஜெர்மனியில் இருந்து வருவதாக எழுதியிருந்தான். அவளை இப்போ பார்த்தால் என்ன சொல்லுவான்? மெலிந்து விட்ட தேகம், பாதியாய் உதிர்ந்து விட்ட கூந்தல், சரியாக நடக்க முடியாத கால், நினைக்கும் போது நெஞ்சு கனகனத்தது. ஆனால் அவளின் கடிதங்களை பார்க்கும் பொழுது முன்பு இருந்த அன்பு மாறாமல் இருப்பது போல்தான் இருக்கும். ஆனாலும் அவன் முன்பு போல் இப்ப அடிக்கடி கடிதம் போடுவதில்லை. இவள் அதை கூறினால் வேலை, வெளிநாட்டு வாழ்க்கை பற்றி உனக்கு தெரியாது என்று எழுதுவான். இவளும் ஆறுதல் அடைவாள். வித்யா, என்ன ஜெர்மனிக்கு சென்று விட்டாய் போல? யோசிக்காத, அவர் வர கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. சரியடி, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். நாளைக்கு கோயிலுக்கு போகணும், மறக்காத என்று சொல்லிவிட்டு சென்றவளையே பார்த்தாள் வித்யா. மாதங்கி ஒரு பெண் பிள்ளை தான். ஆனால் அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கின்றான். அப்பா இலங்கையைச் சேர்ந்தவர், அம்மா இந்தியாவைச் சேர்ந்தவர். இந்த திருச்சியில் அவர்கள் நீண்ட காலமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கு ஒரு ஹோட்டல் இருக்கின்றது. அவர்களின் அண்ணாவும் தந்தையும் சேர்ந்து நடத்துகின்றார்கள். வசதியானவர்கள். வித்யாவின் குடும்பம் இந்தியாவுக்கு வந்து திருச்சியில் குடியேறுவதற்கு மிகவும் உதவியாக இருந்தவர்கள். உண்மையில் மாதங்கியின் ஆதரவும் அவளின் அரவணைப்பும் இல்லை என்றால் இவர்கள் அழுது விசராகியிருப்பார்கள். அதிலும் மாதங்கி எந்நேரமும் சிரித்து பேசி இவளையும் சிரிக்க வைப்பாள். அவளுடன் இருந்ததால் கவலைகள் குறைவது போல் இருக்கும். வித்யாவும் ஒரு காலத்தில் கவலை என்றால் என்ன என்று தெரியாமல் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாள். அன்று கௌதமன் பேரை கேட்டும் இவள் படிப்பு முடிந்து வரும் வரை காத்திருந்து ஐயோவிய சொன்னதும் இவள் இப்போடா என்று பேசிவிட்டு சென்றது எல்லாம் மீண்டும் நினைவுகளை மோதின. அவனும் விடுவதாக இல்லை. இவள் பின்னாலேயே சுற்றினாள். மெல்ல மெல்ல பேச்சு மோதலில் தொடங்கி வளமை போல் காதலி வந்து நின்றது. அவன் ஒரு நாள் வராவிட்டாலும் இவளின் பார்வை அவனை அங்கும் இங்கும் தேடும். யாரும் அறியாமல் மூளை முடுக்குகளில் நின்று கதைத்தார்கள். அவன் சொன்னான், இந்த நாட்டில் இருந்து ஒன்றும் செய்ய முடியாது, நான் வெளிநாடு போகின்றேன், அதற்கு அலுவல்கள் பார்ப்பதாகவும் சொன்னான். இவளுக்கும் அவன் போவதை நினைத்தால் அழுகையாக வரும். அதற்கு அவன் சொல்லுவான், இங்கிருந்து என்ன செய்வது, எப்ப என்ன நடக்கும் என்று தெரியாது, நான் போய் என்ன கூப்பிடுறேன் என்றான். யாருக்கும் தெரியாதென்று இவர்கள் நினைத்த காதல் ஊர் முழுக்க தெரிந்து பின் வீட்டுக்கு எட்டியது. அப்பா ருத்ர தாண்டவமே ஆடினார். அதற்கு மேல் ஒரு பிள்ளை என்று செல்லம் கொடுத்து வளர்த்ததற்கு
என் வேலை செய்திருக்கிறாள் பார்த்தீங்களா என்று மாறி மாறி ஏசினார்கள். வித்யா, வித்யா, அம்மா கூப்பிடுவது கேட்டு பழைய நினைவலைகளில் இருந்து மீண்டாள் வித்யா. இந்தா வித்யா, பால் குடித்துட்டு படு என்று அம்மா தானும் படுத்துக் கொண்டார். வித்யாவுக்கு தூக்கம் வரவில்லை. அங்கும் இங்கும் புரண்டு புரண்டு படுத்தார். காலும் வலிப்பது போல் இருந்தது. மனதுக்குள் கௌதமன் வந்தான். அன்று அவன் வெளிநாடு போனானா, என்ன நடந்தது என்று தவித்து இன்று போல் இருந்தது அன்றைய நினைவலையில். கௌதமன் இவளின் அப்பா அம்மாவின் கட்டுப்பாட்டுகளால் இவளை சந்திக்க முடியாமல் ஜெர்மனி சென்று விட்டான். அவனின் நண்பன் மூலம் அவளுக்கு கடிதம் போட்டான். இவளும் யாரும் அறியாமல் பதில் போடுவாள். நாட்கள் நகர்ந்தது. வித்யாவுக்கு கல்யாணம் பேசி வந்தது. அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்திற்கான அலுவல்களை பார்க்க தொடங்கினார்கள். வித்யா இதற்கு புது பூதம் என்று கலங்கினாள். கௌதமனுக்கு இதனை அறிவித்தாள். அவனும் நேரடியாக அவளின் வீட்டுக்கு கடிதம் போட்டான். தான் வித்யாவை விரும்புவதாகவும் அவளை மணமுடிக்க சம்மதம் கேட்டு எழுதினான். வித்யா என்ன நடக்குமோ என்று பயந்தபடியே இருந்தாள். ஆனால் அவன் எழுதியது போல் அவன் வீட்டுக்கு போய் அப்பாவும் அம்மாவும் அவனை பற்றி அவன் குடும்பத்தை பற்றியும் அறிந்து, நல்ல குடும்பம், இங்கு நிலைமை சரியில்லை, வெளிநாட்டு மாப்பிள்ளை என்றால் நல்லதுதான் என்ற பச்சை கொடி காட்டினார்கள். பூசது போன்று எண்ணும் போலே வந்தது வாழ்வென்று தாய் தந்தை வாழ்த்துக்களா இன்று என் காதல் இடேறுதே. ஏன் இந்த மாற்றங்களோ இன்று என் கண்ணில் தெனோருதே. பொங்குதே சந்தோஷம் பொங்குதே, ஓ சிந்துதே கண்ணீரும் சிந்துதே. பூசது போன்று எண்ணும் போலே வந்தது வாழ்வென்று.
பொங்குதே சந்தோஷம் பொங்குதே. வித்யா வானத்தில் பறந்தாள். பார்ப்பது எல்லாம் அழகாக தோன்றியது. மிகவும் மகிழ்ச்சியாகவே நாட்கள் சென்றது. இவளின் சந்தோஷம் கடவுளுக்கு பொறுக்கவில்லையோ அல்லது கண்ணூறுதான் பட்டதோ, யார் அறிவார்? அன்று வித்யாவும் அவள் அப்பாவும் டவுனுக்கு போயிட்டு வரும் பொழுது அது நடந்தது. எல்லா பொருட்களையும் வாங்கியபடியே அப்பா கூறினார், ஒரே செல்லடிக்கிறாக வித்யா, நாங்கள் கெதியில் போய்விடுவோம் என்று அப்பா சொல்லி 5 நிமிடம் கூட ஆகவில்லை. இவர்கள் அருகில் வந்து விழுந்தது செல். எங்கும் ஒரே சத்தம். கண்மூடி திறக்கும் முன்பே எல்லாம் நடந்தது. அப்பா அந்த இடத்திலே இறந்தார். இவளை அரை உயிராக ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் சென்ற அம்மா அப்பாவுக்காக அழக்கூட நேரம் இல்லாமல் இவளையாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று அழைத்து திரிந்தார். எல்லாம் நின்று நடந்தது போல் நெஞ்சில் வலித்தது வித்யாவுக்கு. கண்களில் நீர் வடிந்தது. டாக்டர்களின் அயராத உழைப்பும் அம்மாவின் முழுநேர பராமரிப்பும் தான் அவளை இந்தளவுக்காவது காப்பாற்றியது. எல்லாமே வெறுத்து வயிற்று பசிக்கு ஏதோ சாப்பிட்டார்கள். எங்கு பார்த்தாலும் அப்பாவின் நினைவு. ஒருவர் அறியாமல் ஒருவர் அழுதார்கள். இவர்களின் நிலைமையை அறிந்து கனடாவில் இருக்கும் மாமா இந்தியா போகும்படி கூறினார். பிறந்த மண், அப்பா கட்டிய வீடு, உற்றார் உறவினர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்தியா வந்தார்கள். திருச்சியில் வீடெடுத்து அந்நிய நாடு அறியாத முகங்கள் மலைத்து நின்றார்கள். மெல்ல மெல்ல அக்கம் பக்கத்தவர்களின் நட்பு கிடைத்தது. மாதங்கியின் குடும்பத்தவர்களின் அன்பும் அரவணைப்பும் கிடைத்த காலமும் ஒன்று இருந்தபடியால் அந்த காலம் மெல்ல மெல்ல நெஞ்சின் வடுக்களை முற்றாக இல்லாவிட்டாலும் கொஞ்சமாவது ஆற்றியது. கௌதமன் இப்போ இந்தியா வருவதாக எழுந்து இருந்தான். கௌதமின் குடும்பம் முழுவதும் இப்போ ஜெர்மனியில் குடியேறிவிட்டார்கள். அவன் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்தாள் வித்யா. அம்மாவும் அவன் வந்துவிட்டால் கல்யாணத்தை முடித்துவிட வேண்டும் என்ற முடிவுடன் இருந்தார். கௌதமனும் வர நாள் வந்தது. வந்தவுடன் டெலிஃபோன் பண்ண சொல்லி மாதங்கி வீட்டு நம்பரை கொடுத்திருந்தாள். ஆனால் அவன் வந்து ஒரு நாள் கழித்தும் இவளும் டெலிஃபோன் எடுக்கவில்லை. ஏன் யோசிக்க மாதங்கியின் அம்மா வருவது தெரிந்தது. இவள் வாங்க ஆண்டி என்ற பொழுது அவர், வித்யா, கௌதமன் டெலிஃபோன் எடுத்தார், அவர் வந்துவிட்டாரா? ஒரே வெயிலாக இருப்பதால் தான் நாளை வருவதாக சொல்லச் சொன்னார். இவளின் முகத்தை பார்த்த அவள், அவர் நாளைக்கு எப்படியும் வருவார், யோசிக்காதே, நான் போட்டு வாரேன் என்றாள். சரி ஆண்டி என்று அவரை அனுப்பிவிட்டு வித்யா யோசனையில் ஆழ்ந்தாள். தன்னுடைய மனம் அவனை பார்ப்பதற்கு எவ்வளவு தவித்தது. அந்த தவிப்பு அவனுக்கு இல்லையா? முன்பு ஒரு நாள் இவளை காணாவிட்டாலும் தவித்த கௌதமன் இவன் மாறிவிட்டானா? மனம் பலதையும் நினைத்து கலங்கியது. அடுத்த நாள் அவனை எதிர்பார்த்து அடிக்கொரு தடவை வாசலை பார்த்தபடி இருந்தாள். மாதங்கி வருவது தெரிந்தது. வந்தவள், என்னடி இன்னும் உன்னால் வரவில்லையா என்றவள் இவளின் முகத்தை பார்த்து விட்டு, கவலைப்படாது, இன்று எப்படியும் உன்னை பார்க்க ஓடி வருவார் என்று சொல்லவும் வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்டது. ஆட்டோவில் இருந்து கௌதமன் இறங்கினார். வித்யாவின் இதயம் ஒரு கணம்
அதன் வேலையை நிறுத்தி பின் தொடங்கியது. முன்பே கௌதமன் அழகாக இருப்பான், மெல்லிய உயரமாக இருப்பான். இப்போ இன்னும் நிறமாக வந்து ஹிந்தி பட கதாநாயகன் மாதிரி ரொம்பவும் அழகாக இருந்தான். படங்களில் பார்த்ததை விட அழகாக இருந்தான். ஒரு கணம் இவள் மனதில் அவனுக்கு அவள் பொருத்தமா என்று தோன்றியது. அவள் யோசனையுடன் பார்த்து கொண்டிருக்க அவன் மெல்ல அருகில் வந்து, ஹலோ வித்யா, எப்படி இருக்கிறாய்? ஏன் இவ்வளவு மெலிது? இது என்ன கோலம் என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக, இவள் வாங்க கௌதமன், நீங்கள் என்றவளை இடைமறித்து அவன், இது மாதங்கி, உன் சிநேகிதி தானே என்று மாதங்கியை பார்த்து சிரித்தான். அதற்கு மாதங்கியை, சரியாக கண்டுபிடித்தீர்கள். இப்போ நான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கவில்லை, போட்டு பின் வாரேன் என்று சொல்லி வித்யாவை பார்த்து மெல்ல தலையை ஆட்டி சிரித்துவிட்டு சென்றாள். வித்யாவும் கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஒரு காலத்தில் சரிக்கு சமன் வாயாடியவள் இப்ப வாய்மூடி நின்றாள். அவன் சொன்னான், இவ்வளவு மோசமாக இருப்பாய் என்று நான் நினைக்கவில்லை. தலைமுடியெல்லாம் எங்கே என்றாள். அவள் என்ன சொல்லுவாள்? அவளின் இளமையெல்லாம் எழுதியவள் தானே. அப்போ நீ உயிருடன் இருப்பதே காணும் என்றவன் இப்ப என்ன கேட்கின்றான் என்று அவள் எண்ணிக்கொண்டு இருந்த பொழுது உள்ளே வந்து, அம்மா வித்யா, தம்பிக்கு ஏதும் குடிக்க கொடுத்தியா என்றார். இவள் பதில் கூற முன் அவனே, இல்லை, இப்ப ஏதும் வேணாம் என்றார். கௌதமனோ அவளின் தோற்றத்திலேயே நின்றான். கால் இவ்வளவு மோசமாக இருக்கிறதே என்றான். பின் சிறிது நேரம் பொதுப்படையாக கதைத்துவிட்டு வித்யாவின் அம்மா எவ்வளவோ கேட்டும் சாப்பிடாமல் தேநீர் மட்டும் குடித்துவிட்டு பின் வருவதாக கூறி சென்று விட்டான். சென்றவன் பின் ஒரு கிழமை ஆகியும் வரவில்லை. வித்யாவுக்கு யோசனையாக இருந்தது. முன்பு இருந்த கௌதமனுக்கும் இவனுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் தெரிந்தது. வெளிநாட்டு வாழ்க்கை அவனை மாற்றிவிட்டதா? ஆனால் அப்படி என்றால் அவளை பார்க்க வந்திருக்க மாட்டானே. மனதுக்கு சமாதானம் சொன்னாள். ஒரு கிழமைக்கு பிறகு வந்தவன் சிறிது நேரம் கதைத்து விட்டு, கொடைக்கானல் போகின்றேன், ஊட்டி போகின்றேன், 3-4 நாட்கள் வரமாட்டேன் என்றான். கல்யாணம் செய்வதாக கூறியவன் அதை பற்றி மூச்சு கூட விடவில்லை. இவள் பின்னாலேயே அலைந்த கௌதமன், இவள் முகத்தையே எப்பவும் விடாமல் பார்த்து கொண்டு இருந்த கௌதமன் இப்பொழுது இவள் முகத்தை பார்ப்பதே பாவம் என்பது போல் ஓடுகின்றான். வித்யாவுக்கு அழுகையாக வந்தது. அம்மாவோ கல்யாணத்துக்கு நாள் பார்க்க வேண்டும், கௌதமன் வந்து 2 கிழமை ஆகிவிட்டது என்று வந்தால் அதை பற்றி கதைக்க வேண்டும் என்றவாறே நான் கடைக்கு போட்டு மாதங்கி வீட்டை போட்டு வாரேன் வித்யா, அவர்கள் என்று சென்னைக்கு போகிறோம் அல்லவா என்று அம்மா சொல்லவும், ஓமம்மா, மாதங்கி வருவாள், சொல்லிவிட்டு போக, இல்லாட்டி நானும் பின்பு வருகின்றேன் என்றாள். சரி என்று அம்மா சொன்னதும், கௌதமன் இன்று வரமாட்டான் போல் இருக்கு என்று நினைத்தவள், தலையிடிப்பது போல் இருக்கு, இன்னும் ஒரு முறை குளித்தான் நல்லது என்று ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் போக, வெளியில் ஆட்டோ சத்தம் கேட்டு எட்டி பார்த்தாள். கௌதமன் தான் வந்தான். அவனுக்காக கதவை திறந்து விட்டவள், இருங்கள், ஏதாவது குடிங்கள், குடிக்கப் போறீர்களா என்று கேட்டபோது அவன் இப்ப வேணாம் என்றவுடன், இருங்கள் வருகின்றேன்
என்று விட்டு குளிர் அறைக்குள் சென்று நன்றாக குளிர்நீரை முகத்தில் ஊற்றி குளித்துவிட்டு உடை மாற்றிய பொழுது மாதங்கியின் குரல் கேட்டு வித்யா எங்கே என்று கேட்டுவிட்டு இன்று நாங்கள் சென்னைக்கு போகிறோம், அதுதான் சொல்லிவிட்டு போக வந்த நான். மாதங்கியின் குரல் கேட்டு அவசரமாக வழியில் வருவதற்கு கதவில் கையை வைத்தவள் மாதங்கியின் அடுத்த கேள்வி அப்படியே நின்றாள். மாதங்கி கேட்டாள், எப்போ கல்யாண சாப்பாடு போட போறீர்கள்? எங்கள் வித்யாவின் கழுத்தில் தாலி எப்ப கட்டுவதாக உத்தேசம் என்றாள். வித்யா அவன் என்ன பதில் சொல்கின்றான் என்று அறிய மூச்சை இழுத்து பிடித்தபடியே காதை கொடுத்து கேட்டாள். சிறிது மௌனத்தின் பின்பு அவன் கூறினான், அதுதான் யோசிக்கின்றேன், பிரியாவுக்கு கால் இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அத்தோடு தோற்றம் எவ்வளவோ மாறிவிட்டது. இவளை எப்படி ஜெர்மனி கூட்டி போவது? அங்கு பாட்டி அது இது என்று போக வேண்டி வரும். கேட்பவர்களுக்கு பதில் சொல்லலாகாது என்றவன், உங்களைப் போல் ஒரு பெண் என்றால் யோசிக்க மாட்டேன், இப்பவே தாலி கட்டி கூட்டி போய்விடுவேன் என்றான். மாதங்கி பதவி துடித்து, சீ, என்ன கதை கதைக்கிறீங்கள்? தயவு செய்து இப்படியெல்லாம் கதைக்காதீங்கள். உங்களை எவ்வளவோ உயர்ந்த இடத்தில் நினைத்திருந்தேன். இப்படி மட்டமாய் கதைத்து அந்த நினைப்பை அழித்து விடாதீர்கள். வித்யாவும் அவள் அம்மாவும் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்து விட்டார்கள். இப்போ அவர்களது சந்தோஷமே நீங்கள் வித்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பீர்கள் என்பதுதான். அந்த நம்பிக்கையில் மண்ணை அள்ளி போட்டு விடாதீர்கள். வித்யா எவ்வளவோ நல்ல பெண், இது உங்களுக்கே தெரியும். ஒரு மகானின் பெயரை வைத்துக் கொண்டு இருக்கும் நீங்கள் 2 நல்ல உள்ளங்களை ஏமாற்றி விடாதீர்கள். உங்கள் காலில் விழுந்து கேட்கின்றேன், வித்யாவை ஏமாற்றி விடாதீர்கள் என்று அழுவையுடன் முடித்தவள் அதற்கு மேல் நிற்காமல் ஒரு விம்மலுடன் பெறுவரென்று செல்வது கேட்டது. வித்யா விரைத்து போய் அப்படியே நின்றாள். கௌதமன், நீங்கள் மாறிவிட்டீர்கள். அவள் நினைத்தது சரிதான். அவன் அவளின் மனதை காதலிக்கவில்லை, வெறும் உடல் அழகைத்தான் காதலித்திருக்கின்றான். நினைத்து நினைத்து அழுதாள். வித்யா எவ்வளவு நேரம்தான் குளிர் அறையில் நின்று அழுது மீண்டும் குளிர் நீர் முகத்தை கழுவிவிட்டு மெல்ல வெளியில் வந்தாள். இவனை கண்டவுடன், இவ்வளவு நேரம் என்ன செய்தீர்? உம்முடைய சிநேகிதி சென்னை போவதாக கூறி சென்றாள் என்றான் அவன். என்று விட்டு அவள் பேசாமல் இருந்தாள். அவனை நிமிர்ந்து பார்க்கவே பிடிக்கவில்லை அவளுக்கு. அவன் கேட்டான், என்ன ஒரு மாதிரி இருக்கிறாய் என்றான். இல்லை, கொஞ்சம் தலையடி என்றாள் நிமராமலே. அவனும் அதிகம் கதைக்கவில்லை. யோசனையுடன் இருந்துவிட்டு அவள் கொடுத்த ஜூஸை குடித்துவிட்டு, மக்கு உடம்பு சரியில்லை என்றால் போய் படும், நான் நாளைக்கு வருகின்றேன் என்றவன் அதுதான் சாற்று என்று சொல்லிவிட்டான். வித்யாவுக்கு அழுகையாக வந்தது. காலை பார்த்தாள், மீண்டும் அழுகைதான் வந்தது. அவளுக்கு யோசித்து, தான் அவனின் தோற்றத்துக்கு அவள் பொருத்தமா என்று இப்பவே அவனை கூறிவிட்டான். நீ அவனிடம் கெஞ்சி கேட்டு பெறும் வாழ்க்கை சந்தோஷமாகவா இருக்கும்? அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? அவனுக்கு நிம்மதி இல்லாமல் இவளுக்கும் நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கையா? பல்வேறு சிந்தித்தாள் வித்யா. ஆனால்
வெளிச்சத்தைத்தான் காணவில்லை. எங்கும் கும்மிருட்டாகவே இருந்தது. வித்யா, வித்யா என்று அழைத்தபடியே வந்த அம்மா, என்ன கௌதமன் போய்விட்டாரா? நான் இன்று தம்பியிடம் கதைப்பம் என்று பார்த்தேன் என்ற அம்மாவிடம், நாளை வருவாராம் என்றாள். அடுத்த நாள் வருவதாக சொல்லி சென்ற கௌதமன் வரவில்லை. வித்யா யோசித்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள். கௌதமன் இனி வருவான் என்று வித்யாவுக்கு தோன்றவில்லை. ஆனால் இவளின் நினைப்புக்கு மாறாக திடீரென்று வந்தான். வந்தவன் நேராக வித்யாவின் அம்மாவிடம் சென்று, கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொல்லித்தான் இன்னும் ஒரு மாதம் நிற்பேன் என்றும், இப்ப வித்யாவை கூட்டி போக முடியாது, பின்பு அலுவல்கள் பார்த்து கூப்பிடுவதாக சொன்னான். வித்யா நினைத்தாள், இந்த 6-7 நாட்களாக யோசித்து இருக்கின்றான். இனி என்ன செய்வது? காதலித்த பாவத்துக்கு செய்து தொலைப்பம் என்று நினைத்தான் போல. பெரிய தியாகம்தான். இவள் யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே அம்மா மிகுந்த மகிழ்ச்சியுடன், நான் மாதங்கி விட்டு போயிட்டு வாரேன், எல்லாம் அவர்கள்தான் செய்ய வேண்டும், மாமாவுக்கும் எழுத வேண்டும் என்று கூறியபடியே சென்றார். அம்மா இவளின் முடிவு தெரிந்தால் கத்தி ஆர்ப்பாட்டம்தான் செய்வாள். எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்த அம்மா அத்தோடு ஒன்றாய் இதையும் அனுபவிக்கட்டும். கஷ்டங்களும் கவலைகளும் இவர்களுக்கு என்ன புதிதா? பட்ட காதிலே படும், கெட்ட குடியே கெடும் என்பது எவ்வளவு உண்மை. என்ன அவ்வளவு யோசனையா என்றான் கௌதமன். கல்யாண பெண்ணின் முகமா இது? கொஞ்சம் சிரிக்க கூட தெரியாதா என்றான் எரிச்சலுடன். பின்பு அங்கிருந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு அதில் மூழ்கினான். இந்த 6-7 நாட்களாக சொல்ல நினைத்தது எல்லாம் வாயில் வராமல் தடுமாறின. மெல்ல, கௌதமன், கௌதமன் என்றான். அவன் பேப்பரை பதித்து, என்ன என்றான். அது அது எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்றாள். தயங்கி தயங்கி சொல்லும் போதே தொண்டை அடைத்தது. அவன் பேப்பரை வீசி எறிந்து விட்டு, என்ன விளையாடுறியா என்றான் கோபத்துடன். இல்லை, நீங்கள் வந்த நாளில் இருந்து யோசித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். உங்களுக்கு நான் பொருத்தமில்லை. உங்கள் அழகுக்கு வேறு யாரையாவது முடியுங்கள். என்னை கல்யாணம் கட்டினால் உங்களுக்கு அவமானம். ஏய் ஏய், உனக்கு என்ன விசரா? விசர் கதை கதைக்கிறாய் என்றவன், இல்லை, உண்மையாகத்தான் சொல்கின்றேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இந்த முடிவில் ஒரு மாற்றமும் இல்லை என்றவள் வரப்போகின்ற அழுகையை உதட்டை கடித்து கட்டுப்படுத்தி, இப்ப தயவு செய்து போய்விடுங்கோ, இனிமேல் உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்றவள் வாயை பொத்திக் கொண்டு ஓடிச் சென்று அறைக்குள் புகுந்து கதவை கூட்டி தலையணையில் முகத்தை புதைத்து விக்கி விக்கி அழுதாள். அவன் கதவில் தட்டி, ஏய் ஏய் வித்யா, வித்யா என்று கத்தினான். இவள் அசையவில்லை. எக்கேடு கெட்டாவது போ என்று கத்திவிட்டு விறுவிறென்று அவன் செல்வது தெரிந்தது. வித்யா அவ்வளவு நேரம் அப்படியே இருந்தாலோ தெரியாது. பாலன் விட்டு ரேடியோவில் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா
வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா? ஒரு முடிவுக்கு வந்தவள் போல் எழுந்தாள் வித்யா. ஒவ்வொரு முறையும் மாமா கடிதம் எழுதும் பொழுது இவளை கனடாவுக்கு வரும்படிதான் எழுதுவார். வந்தால் பின்பு அம்மாவை கூப்பிடலாம், உங்கள் பொறுப்பை நீங்களே பார்ப்பீர்கள். இவள்தான் கௌதமன் கௌதமன் என்று அதையே மறுத்து விட்டாள். இவர்களுக்காக இன்னும் கல்யாணம் செய்யாத மாமா காலை கூட அங்கு காட்டி பார்க்கலாம் என்று எவ்வளவோ தரம் எழுதி மாமாவை மறுத்துவிட்டு கௌதமனுக்காக வாழ்ந்தாள். திரும்பவும் பீரிட்டு கொண்டு அழுகை வந்தது. கண்களை துடைத்துவிட்டு மாமாவுக்கு கடிதம் எழுதினாள். தன்னை திரியில் கூப்பிடும்படி மாமா கூப்பிடும் வரை மாரங்கி முன்பு கேட்டு அம்மா மறுத்ததால் போகாமல் விட்ட வேலைக்கு போக வேண்டும். வீட்டில் இருந்தால் பழைய நினைவுகள் தான் முட்டி மோதிக்கொண்டு வரும். வேலைக்கு போனால் பழைய நினைவுகளை கொஞ்சமாவது மறக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் கண்களை துடைத்து வித்யா மெல்ல எழுந்து வெளியே வந்தாள். இதுவரை நேரமும் தமிழ் வளர்க்கும் SRS தமிழ் வானொலியூடாக காற்றோடு கலந்து உங்கள் காதுகளுக்கு இனிமை சேர்த்தது லண்டன் நோர்த்தோல் பகுதியில் வசிக்கும் வதனி ஸ்ரீதரன் அவர்களுடைய எழுத்தாக்கத்தில் உருவானது சொன்னது நீதானா என்னும் ஓர் அருமையான இசையும் கதையும். இந்த இசையும் கதையை எனக்கு தொகுத்து வழங்க அனுமதி தந்த SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் திரு ரபிஷான் அவர்களுக்கும், இந்த அருமையான அழகான இசையும் கதையை எழுதிய வதனி ஸ்ரீதரன் அவர்களுக்கும், இந்த இசையும் கதையை சிறப்பாக கோர்த்து ஓர் முழுநீள கதையாக உங்கள் செவிகளுக்கு இனிமை சேர்க்க உதவிகள் புரிந்த அன்பு சகோதரி நிரா சுரேஷ் அவர்களுக்கும், வானொலிக்கு பின்னால் இருந்து அழகான போஸ்டர்களை பிரசுரித்தும் பல விதத்தில் உதவிகள் புரிந்த அன்பு சகோதரி ஜேமன் தர்சினி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம் உறவுகளே, இதுவரை நேரமும் இன்றைய வானொலி நிகழ்வுகளை அருமையாகவும் அழகாகவும் தொகுத்து வழங்கியும் இன்றைய இசையும் கதையை தொகுத்து வழங்க எனக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்த திரு ரவிஷான் அவர்களுக்கும் மற்றும் இதுவரை நேரமும் பொறுமையாக கேட்டு ரசித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அவர்கள் பாராட்டி உற்சாகப்படுத்தியமைக்கு எனது மனமார்ந்த இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஓர் நிகழ்வில் உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு ஓர் அழகான பாடலை தளவிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் பிரான்ஸ் பாபு சுரேஷ். நன்றி, வணக்கம்.